மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சம்மந்தமாக சில ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அந்த சில டவுட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபை பண்ணலான்னு தான் இது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த ஓஏ காப்பீஸ் அட்டெண்டர் அந்த எக்ஸாமுக்கும், அப்புறம் இன்னொரு எக்ஸாம் மசால்ஜி வாட்ச்மேன் சானிடைஸ் ஒர்க்கர் அந்த எக்ஸாமுக்கும். இதுக்கெல்லாம் எல்லாருமே டாக்குமெண்ட்ஸ்னால் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண சொல்லலை. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனு, டிஸ்ட்ரிபியூட் விடோ, அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அப்புறம் ப்ரையாரிட்டிஸ், பிஎஸ்டிஎம் அந்த மாதிரியான ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு மட்டும் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, சில பேரால் அப்லோட் பண்ணியிருக்க முடியாது. சரிங்களா? இதனால் எதுவும் இஷ்யூ ஆகுமா, எங்களுக்கு கிடைக்காதா, எந்த ரிசர்வேஷன்லையும் எங்களுக்கு வராதான்னு கேட்டிருந்தாங்க சில பேர். இப்படி அப்லோட் பண்ணாதனால என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம், இது அவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்காது. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவங்க பிரச்சனை இல்லை, ஆனால் அப்லோட் இது மாதிரி பண்ண சொன்னால் பண்ணிடணும். நீங்கள் அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிடணும். சரிங்களா? அதுதான் சரி. அப்படியே அப்லோட் பண்ணலைனாலும் எதுவும் இஷ்யூ இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அது சரியான டாக்குமெண்ட்ஸாக கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதையே எடுத்துக்குப்பாங்க. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த அப்ளிகேஷன் டயத்துலையும் இதுக்கான டாக்குமெண்ட் சரியாக அப்லோட் பண்ணலை, இப்போ அப்லோட் பண்ணலன்னா இந்த ரிசர்வேஷனுக்கு மட்டும்தான் உங்களோட இதை எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது உங்களோட எலிஜிபிலிட்டியை நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்து இருந்தீங்கன்னா மற்ற ஜென்ரல் கேட்டகரியில் இல்லை மற்ற கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எம்பிசி, பிசி அந்த மாதிரியான மற்ற ரிசர்வேஷனில் நீங்கள் எலிஜிபிள்னால் அதுக்கு எடுத்துக்குப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஓஏ அந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ராக்டிக்கல் நடக்குது, அதனால் 1:5 ரேஷியோவில் கூப்பிட போகிறாங்க. அதனால் நிறைய பேரே கூப்பிடுவாங்க. அதனால் இந்த ப்ரையாரிட்டி ரிசர்வேஷனால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஜென்ரல் அந்த பொதுவாக உள்ளது, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரிசர்வேஷன் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அதிலே உங்களை ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஒருவேளை இந்த ப்ரையாரிட்டி கிளைம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் தேவை. ஆனால் ஏற்கனவே அப்ளிகேஷன் டைமில் நீங்கள் கரெக்டாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதையே எடுத்துக்குப்பாங்க. அதனால் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷனில் கிளியராக அந்த கிளைம்க்கெல்லாம் எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கானது எடுத்துருப்பாங்க. எப்படியுமே நீங்கள் ஒரு நேரடியாக நம்மள்ட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண தான் போகிறாங்க. அதனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்காக பிரச்சனை இல்லை, உங்களை மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாதனால ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலில் உங்கள் கம்யூனிட்டிலே உங்களுக்கு மார்க் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த டாக்குமெண்ட்ஸை அவங்க பார்க்க போகிறதே இல்லை. ஒருவேளை அதில் மார்க் உங்களுக்கு கம்மியாக இருந்து இந்த ப்ரையாரிட்டி ரிசர்வேஷனில் தான் உங்களை செலக்ட் பண்ணோம்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் டைம்லேயே டாக்குமெண்ட் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா அதை எடுத்துப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு அந்த டாக்குமெண்ட் கிளியராகவோ இருக்காது, சில பேர் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க சரியாக, அதனால தான் திரும்ப அப்லோட் பண்ண சொன்னாங்க. அதனால் அது ஒரு இஷ்யூ இல்லை, அதை பற்றி யோசிக்க வேண்டாம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாதவங்களும் செலக்ட் ஆவீங்க ப்ராக்டிக்கலுக்கு, அது இஷ்யூ இல்லை. சரிங்களா? ரொம்ப ரேர் கேஸில் மட்டும்தான் சில பேர் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதனால் அப்லோட் பண்ணிவிட்டு அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ப்ராக்டிக்கல் கான செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரும், மார்க்ஸ் இருந்துச்சுன்னா. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ரீஅப்லோட் பண்ணும்போது நிறைய சர்வர் இஷ்யூஸ் இருந்துச்சு. கரெக்டாகவே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியலை. சர்வர் இஷ்யூஸ், சில டைம் ஒரு டேப் காட்டுது, சில டைம் காட்டலை, சில டைம் வியூ மட்டும் காட்டுனுச்சு. சில பேருக்கு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண ஓடிபி எல்லாம் சரியாக வரல, அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருந்துச்சு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு டாக்குமெண்ட் அப்லோடட் வரலன்னெலாம் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சர்வர் இஷ்யூனால ஒரே இடத்துல நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுனால அது மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா சரியாக அப்லோட் ஆகிருக்கும், அதெல்லாம் எதுவும் இஷ்யூ இல்லை. அவங்க ஸ்டோர் ஆகிருக்கும், அவங்க எடுத்துப்பாங்க. அப்படி ஒரு வேளை இப்போ பண்ணாயிட்டு கூட ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்களா அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அது எதுவும் இஷ்யூ இல்லை. மீறியுமே நீங்கள் சில பேருக்கு வியூ ஆப்ஷன்ஸ் காட்டலைன்னா நீங்கள் இந்த ப்ரையாரிட்டி லெட்டராக கிளைம் கொடுத்துருக்க மாட்டீங்க, அதனால் காட்டியிருக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ரையாரிட்டிக்கெலாம் நீங்கள் கொடுத்துறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். சரிங்களா? அதனால் இந்த வியூ மட்டும் தான் காட்டுது, டாக்குமெண்ட் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டலை, எங்களுக்கு ஒரு டேப் தான் காட்டுனுச்சு, வேறு சர்டிஃபிகேட்ஸ் காட்டலைன்னா அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நீங்கள் எதுக்கு கிளைம் கொடுத்தீங்களோ அதுக்கு கேட்டிருக்கோம், நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க, கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கும். இது மாதிரி எதுவும் மெசேஜோ இல்லை அங்கே இன்டிமேஷனே வராட்டி கூட. சரிங்களா? சர்வர் இஷ்யூனால அது தெரியாமல் இருந்திருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை, அது ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் அப்லோடு பண்ணது கரெக்டாக போயிருக்கும், அது நீங்கள் யோசிக்க வேண்டாம். சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி கேட்டிருந்தீங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்னு கேட்டிருந்தாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் சீக்கிரமே வரும். ஏன்னா மேலே ஸ்கூலெல்லாம் லீவு, அப்போ தான் ப்ராக்டிக்கல் வைக்கிறதுனால மற்ற 10th குவாலிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் முடிச்சுட்டு இதுக்கு வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவாக இருக்கும், எக்ஸாம் சென்டர்லாம் அவைலபிளாக இருக்கும். அதை ரெடி பண்ணிவிட்டு ப்ராக்டிகல்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தமாக ஹைகோர்ட்டுக்கு சென்னைக்கு கூப்பிட்டு அங்கே சென்னையில் எதுவும் ஒரு இடத்துல வைக்கலாம், இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்டில் கூட வைக்கலாம். மேக்ஸிமம் சென்னையில் கூப்பிட்டு மொத்தமாக வைக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த ப்ராக்டிக்கலுக்கான ஸ்கூல் காலேஜ் ரெடி பண்ணிவிட்டு வச்சுருவாங்க. 1-2 வாரத்துலேயே ப்ராக்டிக்கலுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். மேக்ஸிமம் 1 or 2 வீக்கில் ப்ராக்டிக்கல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். ப்ராக்டிகல்ஸ் வைப்பாங்க. எக்ஸாம் எப்படி வைப்பாங்கன்னா அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 1:5 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. அங்கே ஏதாவது செய்ய சொல்லுவாங்க. அதாவது இந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவர் லெவல் எக்ஸாம்ஸில் OA, CA அந்த மாதிரி இது மாதிரி லோயர் லெவல் ஒர்க்கை பண்ணுறதுக்கு அவங்க எலிஜிபிளாக இந்த மாதிரி எதுவும் பண்ணுறாங்களா, சரியாக பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் உமன்ஸ் பார்த்திங்கன்னா OAலாம் பார்த்திங்கன்னா ரெசிடென்ட் OAவாக தான் இருப்பாங்க, வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி. அந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ண முடியுமானுங்கிறத செக் பண்ணுற மாதிரி சில ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். என்னென்ன மாதிரி ப்ராக்டிகல்ஸ் இருக்குன்னா, லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பூ கட்டுறது, வெத்தலையில் தோரணம் கட்டுறது, அது மாதிரி இருந்துச்சு. பட்டன் கட்டுறது, அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி தான் இருக்கும். அதே இதுதான் இப்போ வைப்பாங்களான்னு சொல்ல முடியாது, வேறு எதுவும் மாறலாம். அப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் போகிறத பற்றி சொன்னீங்க. கிளாஸ் நம்ம சரியாக போட முடியாது. ஏன்னா ப்ராக்டிகல்ஸுங்கிறது நேரடியாக செஞ்சு பார்க்குறது. இதெல்லாம் நடக்கும்னு நம்ம ஒரு அசம்ஷன் தானே பண்ண முடியும். அது என்ன ப்ராக்டிக்கல் கரெக்டாக வைப்பாங்க, யாருக்கு என்ன வரும்னு சொல்ல முடியாது. இதில் எதுவும் மாற்றங்கள் இருக்கலாம். அதனால் அதுக்கு நம்ம கரெக்டாக இது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நேரடியாக செஞ்சு பார்க்குறது. இருந்தாலும் எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்களோ அதை அந்த டயத்தில் புரிஞ்சுக்கிட்டு செய்ய பார்க்கணும். பொதுவாக எல்லாருக்கும் இந்த பூ கட்டுறது, இந்த லேடிஸ்க்கெலாம் பட்டன் தைக்கிறது, மற்றபடி தோரணம் கட்டுறது, அது மாதிரி இதெல்லாம் தெரியும். அது இல்லாமல் அங்கே எதுவும் கொடுத்தாங்கன்னா அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரிங்களா? அதுதான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க் வைக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த டயத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் மார்க்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எவ்வளோ சரியாக பண்ணாலும் அவங்க என்ன மார்க் போடுறாங்களோ அதை பொறுத்து தான். அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, அப்புறம் ப்ராக்டிக்கல் மார்க் போடுறவங்கள பொறுத்து. சரிங்களா? ஒன்று எதிர்பார்த்தவங்க செய்ய சொல்லுவாங்க, நீங்கள் சரியாகவே செஞ்சுருப்பீங்க, ஆனால் அவங்க வேறு எது எதிர்பார்த்தோம்னு சொல்லிவிட்டு அதுக்கு மார்க்கு குறைக்கலாம். அதனால் ரிட்டனில் உள்ள மாதிரி கரெக்டாக இருந்தால் கரெக்டாக மார்க் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ண பார்க்கணும். என்ன ப்ராக்டிக்கலுங்கிறது அப்போ தான் தெரியும். அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? சீக்கிரமே செலக்டட் லிஸ்ட் ஃபார் ப்ராக்டிக்கல் வரும்னு எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் 1 or 2 வீக்கில் வந்துடும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸு, டிரைவர் எக்ஸாம் நடந்துச்சு. அப்புறம் எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெலிப், சீனியர் பெலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அந்த இதுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டே வந்துட்டு எல்லாருமே செலக்ட் ஆகிருப்பீங்க. செலக்ட் ஆனவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். அவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ண போகிறீங்க. உங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்ம். சரிங்களா? அது பார்த்திங்கன்னா எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. கண்டிப்பாக இன்னும் 1 or 2 வீக்கில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து வரும். அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட அது கால் லெட்ரு வரும். கால் லெட்ரு வந்து அங்கே போன பிறகு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போ அந்த 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ், அந்த டிரைவருக்காக இருக்கட்டும், இல்லை எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெலிஃபாக இருக்கட்டும், அதுக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு லிஸ்ட்டு இப்போ தயாராக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிசல்ட் விட்டுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டை ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுலேருந்து அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டதுக்கு பிறகு அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, அது யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு தனித்தனியாக லெட்டர் அனுப்பி அவங்கள கூப்பிடுவாங்க. லெட்டரும் வரும், கால் பண்ணி மெயில் பண்ணியுமே சொல்லுவாங்க. மேக்ஸிமம் லெட்ரு வந்துடும், கூடுதலாக காலோ மெயிலுமே இருக்கும். போன டைம் லெட்ரு கண்டிப்பாக வந்துட்டு சில பேருக்கு காலில், மெயிலில், இல்லை வாட்ஸ்அப்லையும் எக்ஸ்ட்ரா காண்டாக்ட் பண்ணி சொன்னாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது சொன்ன டேட்டுக்கு நீங்கள் எல்லோரும் போகணும். அங்கே ஒரு ஃபார்மலாக ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போவீங்க, ஜெராக்ஸும் வேணும்னா எடுத்துகிட்டு போங்க. அங்கே சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. எந்த கவர்மெண்ட் ஜாபுக்குமே இது மாதிரி எக்ஸாம் எழுதி போகிறதுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. அவங்க வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு தேவையில்லை, ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் கொடுக்கணும். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் அது மட்டும் கொடுப்போம், அதை கேன்சல் பண்ணுறதுக்காக. மற்றபடி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு தேவையில்ல, கொடுக்க மாட்டீங்க, வெரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான். சில கோர்ட்ஸில் முன்னாடி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி வச்சு இந்த மாதிரி சொன்னாங்க, சேலம் கோர்ட் அந்த மாதிரி இதில். ஆனால் மேக்ஸிமம் கோர்ட்ஸில் அப்படி இருக்காது. சரிங்களா? அங்கே இப்போ அவங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு லிஸ்ட்டு அனுப்பின பிறகு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் அனுப்பி
உங்களை அங்கே ஃபார்முலா ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணோன்னே அங்கே தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் தான் நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணணும், எந்த கோர்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு இருக்கும். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஏகப்பட்ட மற்ற சப் கோர்ட்ஸ் இருக்கும், மற்ற தாலுக்கில் கோர்ட்ஸ் இருக்கும். அங்கேயும் போடலாம், டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயும் போடலாம். டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயே நிறைய கோர்ட்ஸ் இருக்கும். சிவில் கோர்ட் இருக்கும், முனிசிபல் கோர்ட் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்கும், டிஸ்ட்ரிக் கோர்ட் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்கும். அது மாதிரி நிறையா இருக்கும். போக்சோ கோர்ட் இருக்கும். அது மாதிரி நிறையா வகையான கோர்ட்டு இருக்கும் ஒரு இதுலையுமே. அங்கே எந்த கோர்ட்டில் போடுறாங்க, இல்லை வேறு எதுவும் தாலுக் கோர்ட்டில் போடுறாங்களா அப்படின்னுங்கிறத நீங்கள் அங்கே போன மாதிரி தான் தெரியும். பொதுவாக பார்த்திங்கன்னா உமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எது கோர்ட்டு பக்கம் இருக்கோ அந்த கோர்ட்டில் தான் போடுவாங்க. எல்லாருக்குமே நம்ம உங்கள் அட்ரஸுக்கு பக்கத்தில் உள்ள கோர்ட்டிலே போடுவாங்க வேக்கன்ட் இருந்துச்சுங்கன்னா. அது எல்லாமே டிஸ்ட்ரிக் கோர்ட்டு அங்கே தான் டிசைட் பண்ணுவாங்க. அங்கே கால் லெட்ரு கொடுத்து நீங்கள் அங்கே போயிட்டு அந்த ஃபார்முலா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அங்கே தான் டிசைட் பண்ணி அப்போ தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டரில் என்ன டேட்டு என்ன கோர்ட் இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணும்போது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு கூட 1-2 நாள் டைம் வாங்கி கூட நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தான் தெரியும். ஒரு கவர்மெண்ட் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜரியன் லெவலுக்கு குறையாத ஒரு டாக்டர், க்ரீனிங்கில் சைன் பண்ணுற டாக்டர்கிட்ட இது மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் மாதிரி நம்ம ஃபிட்டாக தான் இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு நம்மளோட சில ப்ளட் டெஸ்ட்டு, அப்புறம் ஹைட்டு வித்து அந்த மாதிரி சில இது கேட்டிருப்பாங்கள்ல, யூரின் டெஸ்ட்லாம் எடுத்து ப்ளஸ் நம்மளோட செஸ்ட் என்ன அது மாதிரி சைஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அது மாதிரி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் போட்டு கொடுப்பாங்க. பொதுவாக 200-300 கேட்பாங்க. அதை கொடுத்தா டாக்டர் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் எல்லா கவர்மெண்ட் ஜாப்புக்குமே. அது மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வாங்கி கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு கூட வாங்கி கொடுத்துக்கலாம். அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். அப்புறம் அங்கே ஜாயின் பண்ணும்போது ஒரு ஜாயினிங் லெட்டர் எழுதி கொடுப்பீங்க. இது மாதிரி இந்த டயத்தில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் தான். அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிப்பாங்க. இதுதான் நடக்கும். உங்களுக்கு முதல்ல டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு இந்த லிஸ்ட்டு அனுப்புவாங்க. அனுப்பின உடனே 1 or 2 வீக்கில் அவங்க கால் லெட்ரு உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரு ஃபார்முலா சிவி முடிச்சுட்டு அந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அதில் என்னைக்கு ஜாயின் பண்ணணும், எங்கே ஜாயின் பண்ணணும், எந்த கோர்ட்டுங்கிற விவரம் இருக்கும். நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணும்போது ஒரு ஜாயின் லெட்டர் எழுதி கொடுப்பீங்க அவங்க சொல்கிற ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை தவிர வேறு எதுவும் இல்லை. அங்கே வேணும்னா டாக்குமெண்ட்ஸோட நம்மளோட சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் கேட்பாங்க. இவ்வளோ தான். நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிடுவீங்க. சரிங்களா? இதில் செலக்ட் ஆனவங்க எல்லாமே கன்ஃபார்ம். அடுத்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு. முன்னாடியெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 year வேலிடிட்டியே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு வேலிடிட்டி கொடுக்கலன்னா என்ன மீனிங்னா, அடுத்த இந்த போஸ்டிங் ரிலேட்டடாக அடுத்த எக்ஸாம் வர்ற வரைக்குமே வேலிடிட்டி. அந்த வேலிடிட்டி இருக்கிற வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்லேருந்து உங்களை ஜாயின் பண்ண சொல்லி பிறகு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு என்னென்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்கும்னா, இந்த மாதிரி செலக்ட் ஆனவங்க போயிட்டு ஜாயின் பண்ணலை, பொதுவாக அவங்க ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைனாலோ, இல்லை ஜாயின் பண்ண முடியலைனாலோ, இல்லை வேறு எதுவும் எக்ஸாமு, வேறு எதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் படிக்கிறது இல்லை அதில் செலக்ட் ஆகிருப்பாங்க, அதனால் ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி செலக்ட் ஆனவங்க ஜாயின் பண்ணாமல் இருந்தாலோ, இல்லை ஜாயின் பண்ண 1 வருஷத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால ரிலீவ் ஆகிட்டா வேறு ஒரு ஜாப்புக்கு கூட விருப்பப்பட்டு ரிலீவ் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்க, அது மாதிரி இப்படி செலக்ட் ஆனவங்க அங்கே டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணும்போது தேவையான டாக்குமெண்ட்ஸு சரியாக இல்லை, அது மாதிரி ரிஜெக்ட் ஆனவங்க, அந்த மாதிரி ரீசனில் உள்ளவங்க அவங்க ஜாயின் பண்ணலை, இல்லை ஜாயின் பண்ணி ரிலீவ் ஆகிட்டாங்க, இல்லை டாக்குமெண்ட் சரியாக இல்லைனால ரிஜெக்ட் ஆனவங்க, அப்படி எதுவும் நடந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு பதிலாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் அந்த கேட்டகரியில் யார் அப்படி செலக்ட் ஆனவங்க ஜாயின் பண்ண முடியாத நிலை ஏற்படுதோ அவங்களுக்கு பதிலாக அதே கேட்டகரியில் உள்ள வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்கள கூப்பிடுவாங்க. சரிங்களா? அதுவும் டிஸ்ட்ரிக் கோர்ட்லேருந்து தான் கூப்பிடுவாங்க. லெட்டரில் கூப்பிடுவாங்க, கால் ஆர் மெயிலில் கூட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி கூப்பிடும்போது நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மேக்ஸிமம் நடக்காது. 1-2 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்க இதை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அடுத்த எக்ஸாம் படித்து போகலாம். சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே கரெக்டாக ஜாயின் பண்ணிடுவாங்க. எந்த இஷ்யூவும் இருக்காது, போயிட்டுருக்கோம். ஒரு வேளை அவங்க ஜாயின் பண்ணல, ரிலீவ் ஆனால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். அதனால் அதே எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ரொம்ப ரேர் கேஸில் தான் அவங்க அது மாதிரி நடக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களை கூப்பிடுவாங்க. அதனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கோம், கண்டிப்பாக நமக்கு ஒரு ஜாப் கிடச்சிரும், அதை எதிர்பார்த்து இருக்கலான்னு சொல்லிட்டு நம்பி இருக்க வேண்டாம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வாய்ப்பு எப்பயுமே குறைவாக தான் இருக்கும். இந்த டைம் ஒருவேளை அவங்க குரூப் 4க்கெலாம் இந்த எக்ஸாம் ஜாயின் பண்ணிட்ட மாதிரி படிக்க விருப்பப்பட்டு படிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. முன்னாடியே நல்லா எக்ஸாம்ஸ் எதுவும் எழுதி வச்சுருந்தா
அதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்து போனாங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் வேலிடிட்டிங்கிறது அடுத்த எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் அது மாதிரி எதுவும் நடந்தால் உங்களை கூப்பிடலாம். அப்படி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து உங்களை கூப்பிட்டால் மட்டும் நீங்கள் போகலாம். மற்றபடி இது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு. அது மாதிரி இனிமேல் செலக்ட் ஆன கேண்டிடேட் சம்மந்தமாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்கு மேற்கு எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க தான் கால் லெட்டர் அனுப்பி அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? அது 1 or 2 வீக்கில் கண்டிப்பாக வந்துடும். 1 or 2 வீக்கில் ஒரு டிஸ்ட்ரிக்டாக கூப்பிட ஆரம்பிப்பாங்க. சில டிஸ்ட்ரிக்டில் வேணும்னா கொஞ்சம் லேட் ஆகலாம். சரிங்களா? மேக்ஸிமம் இந்நேரம் அவங்க அனுப்பியிருப்பாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸுக்கு. உங்களை ஜாயினிங்க்கு விரைவில் கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணாதவங்க மற்ற ரிசர்வேஷனுக்கு உங்களை எடுத்துக்குப்பாங்க. ஏன்னா மற்ற எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டோ மற்ற எதுவும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண சொல்லலை. அது ஏற்கனவே நீங்கள் அப்லோட் பண்ணதே எடுத்துப்பாங்க. அதில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸில் கரெக்டாக இருந்தாலோ இல்லை நேரடியாக வெரிஃபை பண்ணும்போது கூட வெரிஃபை பண்ணிப்பாங்க. அதனால் மற்ற ரிசர்வேஷன்லேயே செலக்ட் பண்ணுறதுல எந்த இஷ்யூவும் இல்லை. சரிங்களா? அதனால் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாதவங்க கவலைப்பட வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா கோர்ட் யூனிஃபார்ம் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஜூனியர் பைலீஃபை தவிர மற்ற எல்லாருமே ஓஎஸும் ஜூனியர் பைலீஃபையும் தவிர மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா பிளாக் கோட் ஒன்று போடுவாங்க. உமன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோட்டும் ஜென்ஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கோட்டும் பிளாக் கோட்டு போடுவாங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அந்த ட்ரெஸ் கோடுக்கு மேலே ஒரு பிளாக் கோட்டு போடணும் கோர்ட்டில். ஏன்னா கோர்ட்டு ஹாலில் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு எதுவும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, கோர்ட்டு ஹாலில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம அந்த எம்ப்ளாயி அங்கே இருக்கிறோம்னா நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கிறோம்னா கோர்ட்டு ஸ்டாஃபு கண்டிப்பாக பிளாக் கோட்டு போட்டிருக்கணும். அங்கே போன பிறகு சொல்லுவாங்கன்னு இது இங்கே வாங்கிக்கலாம். ஜூனியர் பைலீஃபுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அங்கே பிளாக் கோட்டு அது மாதிரி இது கிடையாது. தவாலி போடணும். கோர்ட்டு காலில் இருக்காங்கன்னா தவாலி போடணும். அவங்க என்ன பாதி நாள் கோர்ட்டு காலில் தவாலி போட்டுட்டு காலிங் கூப்பிட்ற ஒர்க் இருக்கும். பாதி நாள் பார்த்திங்கன்னா சம்மன் கொடுக்க போயிடுவாங்க. சம்மன் கொடுக்க போகும்போது எந்த ட்ரெஸ் கோடும் கிடையாது. சரிங்களா? ஐடி கார்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஒர்க்கு பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கோர்ட்டில் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஒர்க்கே இருக்காது. ஏன்னா ஜெராக்ஸ் மிஷினே இருக்காது. அவங்களுக்கும் வேறு எதுவும் ஃபைல் ஒர்க்கு, ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒர்க்கு, கோர்ட்டு அது ரிலேட்டடான ஒர்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை பார்க்கணும். இந்தந்த ஒர்க்குக்கு இந்த ஒர்க்கு மட்டும் தான் கொடுக்கணும், இந்த ஒர்க்கு மட்டும் தான் பார்ப்பேன்னு இல்லை. கோர்ட்டில் ஹையர் அஃபிஷியல் என்ன ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கை பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்த ஜூனியர் பைலீஃப் ஒர்க்கு நேச்சர் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். சம்மன் கொடுக்க போகணும். பிரதிவாதிக்கு அவங்க கேஸ் பற்றின விவரங்கள் தெரியாதனால அதை சொல்லி சம்மன் கொடுத்து அவங்கள கோர்ட்டுக்கு வர வைக்கிறது தான் ஜூனியர் பைலீஃபோட மெயின் ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் பாதி நாள் கோர்ட்டு ஹாலில் இப்போ விட்னஸையோ இல்லை சாதாரண வாதி பிரதிவாதியை கூப்பிடணும்னா காலிங் கூப்பிட வேண்டியிருக்கும். அவங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்கள்ல ஒரு 2 டைம் 3 டைம் அந்த ஒர்க் இருக்கும். அடுத்து சீனியர் பைலீஃப் அதாவது அமீனான்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஒர்க் என்னென்னா முக்கியமாக சில சம்மன்ஸ் ரெடி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுவும் கோர்ட்டு சம்மந்தமான எதுவும் ஜப்தி பண்ண போகிற ஒர்க்கை பார்ப்பாங்க. அது அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் சர்வர்னாலும் ஜூனியர் பைலீஃப்னாலும் ஒன்று தான். அது வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. அடுத்து எக்ஸாமினர் இருக்கிறதுல நல்ல ஒர்க்கு. எக்ஸாமினர் பார்த்திங்கன்னா காப்பி செக்ஷனில் இருப்பாங்க. அவங்க மேக்ஸிமம் அந்த சிபி எதுவும் கேட்டாங்கன்னா அந்த ஃபைல் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறது அது ரிலேட்டடான ஒர்க் பார்ப்பாங்க. அது ஒரு நல்ல ஒர்க்கு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ரீடர் பார்த்திங்கன்னா இங்கே ஜட்ஜஸ்க்கு அந்த சில டாக்குமெண்ட்ஸ் அதை இல்லை சில ஜெராக்ஸஸ் அந்த இது மாதிரியான இதை ரீட் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்கும். மேக்ஸிமம் அந்த ஒர்க்கே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மற்ற ஒர்க்ஸும் ஃபைல் ஒர்க்ஸும் பார்க்க சொல்லுவாங்க. அடுத்து இதெல்லாம் தான் இதில் இருக்கிற ஒர்க்ஸு பார்த்திங்கன்னா. இதோட ஒர்க் நேச்சர் அவ்வளோதான். அடுத்து இதுக்கு சேலரியை பற்றிலாம் ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஜூனியர் பைலீஃபை தவிர ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரை தவிர மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா குரூப் 4 சேலரி தான். குரூப் 4க்குள்ளே சேலரி கிடைக்கும். இப்போ குரூப் 4 சேலரி பார்த்திங்கன்னா கையில் ஒரு 28,000 வருது. அது மாதிரி கிடைக்கும். மற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு இந்த வாஷிங் அலோவன்ஸ்லாம் இருக்காது. யூனிஃபார்ம் சர்வீஸ் போடுறவங்களுக்கு இருக்கும். கோர்ட்டில் பிளாக் கோட் இருக்கிறதுனால உங்களுக்கு வாஷிங் அலோவன்ஸ் 100 200 இருக்கும். அதுதான். மற்ற அலோவன்ஸ் எல்லாமே ஹச்ஆர்ஏ அது மாதிரியான மற்ற அலவன்ஸ் மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ டிஏ பார்த்திங்கன்னா 55% இருக்குது. என்ன பேசிக் பேனா இப்போ
சீனியர் பெயில் அது மாதிரி எக்ஸாமினருக்கெல்லாம் குரூப் 4ஓட பேசிக் பே 19,500 வருது. அடுத்த வருஷம் பே கமிஷன் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் ஆணுச்சுன்னா பேசிக் பேலாம் இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களுக்கு தெரியும். நான் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. முக்கியமாக அந்த 10th குவாலிஃபிகேஷனில் ரெண்டு எக்ஸாமுக்கும் செலக்ட் ஆனவங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன, டிஸ்ட்ரிக் கோர்ட்லேருந்து கால் லெட்டர் வரும். அப்போ போய்ட்டு நீங்கள் அங்கே அந்த சிவி அட்டன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ண வேண்டியதான். அது சீக்கிரம் 1 or 2 வீக்கில் நடக்கும். இது இல்லாமல் வேறு என்ன கேட்டிருந்தீங்க, வி ஆப்ஷன் காட்டுறதை பற்றி கேட்டிருந்தீங்க. அது எதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இந்த பிஎஸ்டிஎம் அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, அதை அப்லோட் பண்ணலாமா இல்லை அதோட யூஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளிகேஷனில் எல்லாமே ஓகே எஸ்ன்னு கொடுத்துருந்தா அதுக்கு மட்டும்தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும், அதுக்கு மட்டும்தான் ஏற்றுக்குப்பாங்க. மற்றது இப்போ இருக்குனுங்கிறதுக்காக அந்த மற்ற ரிசர்வேஷன்ஸ் இப்போ பிஎஸ்டிஎம்மோ ப்ரையாரிட்டியோ இப்போ சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ சமயத்தில் கேட்டு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு இப்போ கிளைம் பண்ண முடியுமா, அதை ஏற்றுக்குப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருந்தா மட்டும்தான் அதெல்லாம் இது பண்ண முடியும். அப்புறம் ப்ரையாரிட்டி 1 சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கேட்டிருந்தீங்க, அதாவது கொரோனால் பெட்ரோல் இறந்தோர், அதுக்கு தனியன்னு சொல்லிட்டு ஃபார்மெட்டு இருக்கான்னு தெரியலை. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி அதுவும் கிளைம் பண்ணியிருக்காங்களா, எப்படி பண்ணணும்னு தெரில. பொதுவாக அப்பா அம்மா யாரும் கொரோனாவில் இறந்துருந்தாங்கன்னா அந்த டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த கொரோனால் பெட்ரோல் இறந்தோன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும். அது என்ன மாதிரி ஃபார்மெட் யாருக்கிட்ட வாங்கணும்னு தெரில. நீங்கள் ரெவன்யூ விஓஓ இல்லை தாலுக்கா ஆஃபீஸில் கேட்டுக்கோங்க. அதை பற்றி ஃபார்மெட் இல்லை. அடுத்து வேறு என்ன, டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு வரல வியூ, அது எதுவும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் ஆப்ஷன் இருந்தால் தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அது அப்லோட் பண்ணலான்னு ப்ராப்ளம் இல்லை. மற்ற ரிசர்வேஷனுக்கு உங்களை எடுத்துக்குப்பாங்க. அடுத்து ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணியிருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் சரியாக இருந்தால் அதை எடுத்துப்பாங்க. இப்போ சில பேரோட இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டாக்குமெண்ட் சரியாக இருந்திருக்காது. அது யாருன்னு பிரித்து பார்க்குறதுக்கு மொத்தமாகவே அப்லோட் பண்ணுங்கள் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. அது கொடுத்துற டைமும் கம்மி, சர்வர் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் நிறைய பேரால் சரியாக அப்லோட் பண்ணியிருக்க முடியாது. இந்த விஷயம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தெரியும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்து இந்த ஓடிபி பிரச்சனை நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. நிறைய பேருக்கு மெசேஜ் வரலாம் சொல்லியிருந்தீங்க. அது இந்த சர்வர் இஷ்யூவாக இருக்கிறதுனால தான் இருக்குது. அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் மெயில் ஐடியெல்லாம் கொடுக்குறீங்க, பாஸ்வேர்டு போடுறீங்கன்னு டீட்டெயில் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து அப்ளிகேஷனில் பெண்டிங் காட்டுதுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டேட் முடிஞ்சோன்னா அது க்ளோஸ் ஆகிடும், அது சரியாயிடும். அகைன் வியூ பண்ணால் அப்லோடு ஆகிட்டு இருந்தால் வரும், திரும்ப பண்ண முடியாது, வியூ பண்ண முடியாது. அப்படி தான் இருக்குது. அதுவும் எதுவும் இஷ்யூ இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன, பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 1 to 10th வரைக்கும் இந்த இதுக்கு கேட்டுக்கிறதுனால அது வரைக்கும் உள்ள எல்லா சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து தான் அப்லோட் பண்ணணும். ஒரே இதாக அங்கே காட்டும்போது எல்லா பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட்ஸையும் தான் காட்டணும். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் ஓஏ காப்பி சொல்கிற அந்த எக்ஸாமுக்கும் தனியாக அப்லோட் பண்ணணும். அந்த வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் மசால்ஜி அந்த ஒர்க்கு அதுக்கும் தனியாக அப்லோட் பண்ணணும். ஒரு இதுக்கு அப்லோட் பண்ணால் பத்தாது. ஏன்னா நீங்கள் 2 இதுக்கும் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருப்பீங்கள்ல. சரிங்களா? அப்புறம் பொதுவாக கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஈஸியான கொஸ்டின் வேகன்சி கம்மினால. இன்னொரு இது என்ன சொல்லலாம்னா, நிறைய பேர் அந்த 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகி போயிருப்பாங்க. அப்புறம் குரூப் 4 மாதிரியான ஜாப்புக்கும் போகிறதுனால அவங்க இதுக்கு வராமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கட் ஆஃப் குறையலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் பெண்டிங் அது எதுவும் இஷ்யூ இல்லை, அது சரியாயிடும். லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆனோன்னே அந்த டேட்டு முடிஞ்சோன்னே சப்மிட் ஆகிடும். சரிங்களா? சில பேருக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோடு அது ஆப்ஷன் வரலன்னா நீங்கள் அந்த கிளைம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டீங்க. அதனால் நிறைய பேருக்கு கேப்சாலே எரர் வந்துச்சு. அது நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணால் திரும்ப வந்துடும். அதெல்லாம் முன்னாடி நடந்தது. இப்போ அதுக்கெல்லாம் இது இல்லை. ஏன்னா நமக்கு அந்த டாக்குமெண்ட் ரீஅப்லோட் ப்ராசஸே முடிஞ்சிட்டு. அடுத்து வேறு என்ன டவுட்டு? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் மார்க் கம்மியாகி அந்த 10th குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டு கிடைக்கலன்னு சொன்னாங்க. மற்றபடி ஓஏவுக்கு அது மாதிரி எப்படி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஓஏவுக்கு நீங்கள் 1:5 ரேஷியோவில் ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆனாலும் எப்படி உங்களோட ப்ராக்டிக்கல் மார்க் இன்டர்வியூ மார்க் வர்றதுன்னு பொறுத்து தான். சரிங்களா? அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் கலரில் அப்லோட் பண்ணிட்டா எதுவும் இஷ்யூவானு கேட்டிங்க. அதெல்லாம் எதுவும் இஷ்யூ இருக்காது, கிளியராக இருந்தால் ஓகே. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா
ப்ரையாரிட்டி ஸ்டடின் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்னு கேட்குறீங்க. அது அப்படிலாம் இன்னும் கிடையாது. அதுவும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தான். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். இதுக்குன்னு தனி சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. அதெல்லாம் எதுவும் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் கேட்ட டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம் ஒன்று மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி 2 எக்ஸாம்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஜோப்தார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி எக்ஸாமும், அடுத்து அந்த கார்டனர் வாட்டர்மேன் வாட்ச்மேன் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் போட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா 8th-லேருந்து 12th வரைக்கும் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 12th மேலே படிச்சிருந்தா டிகிரியெல்லாம் படிச்சிருந்தா அப்ளை பண்ண முடியாது. அதேமாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். யாரெல்லாம் இந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இவங்க தான் எலிஜிபிள்னு சொல்லிட்டு அந்த டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ண லிஸ்ட்டை கூட போட்டிருந்தாங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அதை பற்றி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள சில முக்கியமான விவரங்கள் தெரியாது. அந்த குரூப் 4 அப்ளிகேஷனை பற்றி இன்னொரு வீடியோ போடுவோம். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.